அழகாய் வெல்கம் பேக் டு டிகே சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். GTA சாண்டரைஸ் தாங்க பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? வாங்க. சரி, ஓகே கேஷ், இப்போ வாங்க நம்ம ஐடியா உள்ளே வந்தாச்சு, ஓகேவா? இவர் தாங்க நம்ம ஹீரோ, ஓகேவா? இவர் பேர் பார்த்தீங்கன்னா CJ, ஓகேவா? இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு சொல்கிறேன். முதல்ல இவர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க, ஓகேவா? அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காரு, ஓகேவா? இறந்ததெல்லாம் காட்ட மாட்டாங்க, தூக்கிட்டு போகிறதெல்லாம். அவர் பேசுவார், சும்மா பார்த்து அழுவார், ஓகேவா? அது மட்டும்தான் காட்டுவாங்க, ஓகேவா? வேறு எதுவும் காட்ட மாட்டாங்க. இப்போ வந்தவொடனே நான் சைக்கிளை தான் எடுக்க சொல்லுவாங்க, ஓகேவா? பட் நான் சைக்கிள் எடுக்க மாட்டேன், ஓகேவா? ஏன்னா நேராக நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா கார் தான் எடுத்து ஓட்ட போகிறோம், ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டே இவங்க சைக்கிளை கொடுப்பானுங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? அதனால் நம்ம டேரெக்டாக காரை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, முதல்ல இருங்க, இதுதான் ஃப்ளுக்கு தானே? ஐயோ, செட்டிங் தப்பாக வச்சிட்டேன்டாடி. இருங்க கேஷ், நான் செட்டிங் மட்டும் மாற்றிக்கிறேன். சரி, ஓகே கேஷ், நம்ம எப்படியோ கண்ட்ரோல் கரெக்டாக வச்சாச்சு. ஐயோ, வந்த உடனே ஒரு இடி இடிச்சிட்டேன்டா. சரி, ஓகே, விடுங்க. இப்போ வாங்க நம்ம டக்குன்னு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா CJ வீட்டுக்கு தான் போகிறோம், ஓகேவா? ஏன்னா அவங்க அம்மா இறந்துருக்காங்களே, அதனால தான் நம்ம இப்போ அங்கே போனால் தான் கரெக்டாக வரும், ஓகேவா? நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா அவர் போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது, ஓகேவா? அதனால் நான் அங்கே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். சரி, ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம CJயோட வீடு. இப்போ நம்ம இறங்கி நம்ம அங்கே அதான் மிஷினு நம்மளுக்கு இப்போ உள்ளே போகிறது மாதிரி, ஓகே? உள்ளே போனோம்னா நம்ம இதை பார்ப்போம், ஓகேவா? அதாவது பிக் ஸ்மோக்குன்னு ஒரு பையன் இருக்கான், ஓகேவா? அவனை பார்க்கணும். சரி, ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் தேவையில்லை, நம்ம அப்படியே ஸ்கிப் வச்சிடலாம். இதே அவங்க அழுவான், ஓகே? அது வேறு ஒன்றும் இல்லை. ஸ்கிப் வச்சதுக்கப்புறம் நம்ம பிக் ஸ்மோக் பார்த்திங்கன்னா எங்கே கூப்பிட்டு போவான்னா கல்லறை, ஓகேவா? அங்கே தான் கூப்பிட்டு போவோம். அவங்க அம்மாவோட கல்லறை, ஓகே? அங்கே புதைச்சிருப்பாங்க, அங்கே தான் கூப்பிட்டு போவோம். நம்மளுக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருக்காங்க, ஓகேவா? இருங்க, நான் இப்போ காட்டுறேன். அப்படியே நைஸாக மூவ் பண்ணுறானுங்க, ஓகேவா? இங்கடா இருக்கு, நான் வந்துட்டானுங்க, ஓகேவா? இதுதான் அவங்க இந்த ஒருத்தர் இருக்கா பாருங்க, இவன் தான் தங்கச்சி. அப்புறம் நடுவில் ஒருத்தன் கையை கட்டி நின்றுட்டுருக்கான் பாருங்க, அவன் தான் CJயோட தம்பி, ஓகேவா? இப்போ வந்தாச்சுன்னா இப்போ எப்படியே நம்ம எங்கே போகிறானுங்கன்னா கேங்கோட வீட்டுக்கு தான் போகிறானுங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம எதிரி, ஓகேவா? நம்ம எதிரியோட கேங் ஒருத்தங்க நம்மளை சுட பார்ப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் காரையும் எரிச்சிட்டு போயிடுவானுங்க, ஓகேவா? சொன்ன மாதிரி காரை எரிச்சிட்டானுங்க. சைக்கிள் எடுத்து தான் போகணும், ஓகேவா? வேறு வழி இல்லை, ஓகேவா? அப்போ தான் நம்மளை தப்பிக்க முடியும். நம்ம CJ வீட்டுக்கு டேரெக்டாக போகணும். ஏறா சைக்கிளை, ஓகேவா? நம்ம சைக்கிளை ஓட்டும் போது வேறு அவனுங்க துரத்தி நம்மளை தான் சுட பார்ப்பானுங்க. நம்ம அதில் தப்பிச்சா போதும். இவன் அந்த முன்னாடி ஒருத்தன் போகிறான் பாருங்க, ஓகேவா? அவன் பேர் தான் ரைட்ரு, அவனை தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இந்த கேமு கிளிச்சால் இவனை ஃபாலோ பண்ண சொல்கிறானுங்க. சரி, அவன் இங்கே தான் வந்துட்டான் பாருங்க கேஷ். நான் மெதுவாக ஓட்டிகிட்டு இருக்கேன், ஓகே? சரி, விடுங்க, நம்ம ஸ்பீடாக ஓட்டும். அவனுக்கு முன்னாடி வச்சு போகிறானுங்க, நான் தான் மெதுவாக ஓட்டிகிட்டு இருக்கேன். வாங்க, நம்ம சரட்டுன்னு முன்னாடி தான் போகணும் போல், ஓகே? வேறு வழியில், ஓகேவா? ஓகே, அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம பார்த்திங்கன்னா மெயின் கிராஃப்ட் வீடியோவும் போடுவோம், ஓகேவா? இதை போட்டவொடனே என்னடா இவன் மெயின் கிராஃப்ட் போடலையே அப்படின்லாம் பார்க்காதீங்க. மெயின் கிராஃப்ட்டும் போடுவோம், இதுவும் போடுவோம், ஓகேவா? மெயின் கிராஃப்ட் வீடியோ ஒரு வாரத்துக்கு ரெண்டு போட்டுருவேன். இது GTAவும் 2, மெயின் கிராஃப்ட்டும் ரெண்டு போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? மொத்தமாக 4 வீடியோ கைஸ், ஓகேவா? போட்டுடலாம், ஓகேவா? பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ கேஷ், நம்ம ரைடர்கிட்ட போனோம், முடிச்சிட்டானுங்க. ஐயோ டேய் பாதி இழுத்துக்கல்றா, ஐயோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர்கிட்ட போகணும் தருக்கான். இவன் கிட்டே போனதுக்கப்புறம் இவன் சொல்லிட்டு இந்த ஓடுறான் பாருங்க, எல்லோரும் தனியாக பிரிஞ்சு போங்க அப்படிமா. மற்றபடி அதுக்கப்புறம் ரைடர் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டோ அப்படிமா. சரின்ட்டு நம்ம இப்போ அவனை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ பண்ண நேரத்துலேயும் நம்மளை விடுவானுங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னா நம்ம CJ வீட்டு கிட்டத்தில் போகும்போது கரெக்டாக நம்மளை மடக்குவானுங்க, ஓகேவா? இருங்க, நான் அதை காட்டுறேன், ஓகேவா? இது கண்டிப்பாக மடக்கணும், ஓகேவா? இப்போ பூந்து தாங்க இவன் போவான், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது சைக்கிள் தான், அதனால் பூந்து போய்க்கலாம். ஐயோ டி திருப்புடா. இங்கே பாருங்க, திருப்பதிக்கே எவ்வளோ நேரம் ஆக்குறான். சரி, ஓகே, வாங்க நம்ம சரட்டு போகலாம். அவன் பின்னாடி போனால் மட்டும் போதும், ஓகேவா? போலீஸ்காரங்களாம் ஐயோ சரி என்னடா பைத்தியக்காரன் மாதிரி ஓட்டுறாங்க, ஓகேவா? இந்த கேம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன், பட் ஃபுல்லாக முடித்தது கிடையாது, ஐயோ. அதனால தான் பட் இந்த சீரீஸில் நம்ம கரெக்டாக ஃபுல்லாக முடித்தே ஆகிறோம். இது பார்த்திங்கன்னா பார்ட் 50 வரை போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? என்ன 50 போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு தெரில, பட் 30க்கு மேலே வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வாங்க நம்ம CJ வீட்டுக்கிட்ட போயாச்சு,
மெயின் கிராஃப்ட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் விடுவோம், அதனால் பிரச்சனை இல்லை. இவன் ஏன்னா மெயின் கிராஃப்ட்டு அது கூட அவ்வளோவா முக்கியம் இல்லை, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு பிடிச்ச கேமு இது தான் ஓகேவா. GTA 5யும் பிடிக்கும், பட் இதுதான் நம்ம மொபைலில் தானே விளாட முடியும், அதனால் இதுதான் பிடிக்கும். இந்த வந்துட்டானுங்க பாருங்க, அந்த மடக்கிறானுங்க ஓகே, மடக்கிறானுங்க. பேர் ஐயோ 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 முடிச்சிட்டான்டா. ஐயோ டே பாதி ஹெல்த்து போயிட்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? திருப்பே நல்லா அவனுங்க போயிட்டானுங்க கேஸ். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஐயோ எதுக்குடா தேவையில்லாமல் வந்து மாட்டுறேன். சரி ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம அந்த சிஜே வீட்டுக்கு போயிட்டா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட போனோமா, ஓகே போயாச்சு கேஸ். இப்போ போனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. நீ இங்கே தான் இருக்க போறியா சிஜே அப்படிம்பானுங்க. அவன் சிஜே ஆமாம் அப்படிமா. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் அந்த இவனுங்க பேரெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், பட் அந்த குண்டா இருக்கான் பாருங்க என் பக்கத்தில், அவன் பேர் தான் பிக் ஸ்மோக்கு. அப்புறம் அந்த ஓடிட்டு இருக்கான் பாருங்க ஓகேவா, ஓட்டுற மாதிரி வீலிங்லாம் அடிப்பான் ஓகேவா, அவன் பேர் ரைட்ரு. இந்த போகிறான் பாருங்க, இவன் பேர் ரைட்ரு ஓகேவா. அப்புறம் இவன் பேர் பார்த்தீங்கன்னா தெரில, பார்த்துக்கலாம் ஓகே, எனக்கு பேர் தான் தெரியும். அப்புறம் இது வந்து அவன் தம்பி தான் கேசது, அதனால் நம்ம தம்பினே கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் நான் தங்கச்சி பேர் தெரில, அதுவும் பார்த்துக்கலாம் ஓகேவா. அடுத்து நிறைய கேங் மெம்பர்ஸ் இருக்காங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர் கேங் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு பேர் தெரியாது, பட் நான் கலர் வேணால் சொல்லிக்கிறேன். இப்போ சண்டை போட்டவன் பார்த்தீங்களா, அவன் வந்து அவனுங்கெல்லாம் பிங்க் கலரு. அப்புறம் இன்னொருத்தங்க இருக்கானுங்க, அவனுங்க பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருப்பானுங்க ஓகேவா. நம்ம பார்த்தீங்கன்னா பச்சை கலரு ஓகேவா. பிரச்சனை இல்லை ஓகேவா, நம்ம தான் இவனுங்களெல்லாம் சமாளிக்கணும் ஓகேவா. அவங்க 2 பேர்த்தோட நம்ம தான் மேலே ஓகேவா, அவங்களாம் பிரச்சனையே இல்லை, நம்ம தான் எப்போவுமே கெத்து. அதனால் இப்போ வாங்க நம்ம கீழே வச்சு வெளியே போய் நம்ம இப்போ அது பேர் என்னது மிஷின்ஸ்லாம் முடிக்கணும் ஓகேவா. நம்ம அதுக்கு முன்னாடி யார் மிஷின்றா ஓகே, ரைடர் மிஷு தான் கேஸ் இருக்குது முதல்ல. இப்போ வாங்க நம்ம ரைடர் போகலாம் ஓகே. அதுக்கு முன்னாடி ஃபோன் வருதே, யாருன்னு தெரில, பட் ஃபோன்லாம் வருது ஓகே. ஸ்வீட் ஹே வசப்புக்கு கேஸ் இவன் கைஸ், பேர் என்னது, இவனோட தங்கச்சி தான் பேசுகிறான், என்ன பேசுகிறான்லாம் தெரியாது, பட் பேசுகிறா, என்னென்னமா பேசுகிறா, என்ன பேசுகிறான்லாம் தெரியாது. வாங்க ஓகே விடுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த எபிசோட்லேருந்து இவங்கெல்லாம் என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. ஏன்னா இதை பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக கவனிக்கலை, அதனால் விட்டுருங்க. நான் அடுத்த எபிசோட்லேருந்து கண்டிப்பாக என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி ஓகே, அவன் ஃபோன் பேசிட்டு நம்ம முடிச்சிட்டா. இப்போ நான் நம்ம ரைடர் வீட்டுக்கு வந்தால் இதோட இங்கே வருங்க, இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், தேவையில்லை ஓகேவா. அவனுங்க பார்த்திங்கன்னா பேசிட்டு தான் இருப்பானுங்க, நம்ம மிஷினை முடிக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கலாம், மற்றபடி ஒன்றும் வேண்டாம் ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா இவன் பார்த்திங்கன்னா ஊரை சுற்ற தான் கூப்பிட்டு போகிறான் ஓகேவா. அது ஊரை சுற்றுறதுக்கு முன்னாடி உன்னோட ஹேர் ஸ்டைலு, நீ நல்லா பசிக்கிறியா அப்படின்ட்டு கேட்டுட்டு நம்மளை பார்த்திங்கன்னா முடிவெட்டையும் சாப்பிடையும் கூப்பிட்டு போகிறான் ஓகேவா. அதையும் நம்மளை தான் ட்ரைவ் பண்ண விடுதான். ஐயோ சரியான ட்ரிஃப்ட்டு கேஸ்து. நான் வந்து ஸ்பீடாக போனேன், பட் மேப்பை பார்க்காம போனதுனால தப்பாயிட்டு டக்குன்னு ஒரு ஸ்விஃப்ட்டு போட்டேன், கரெக்டாகிட்டு. இப்போ வாங்க நம்ம பார்பர் ஷாப்புக்கு வந்தாச்சு ஓகே. இது தான் அது, இந்த இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்கி போய் முடியை வெட்டிட்டு வாடா அப்படிங்க. சரி இப்போ வாங்க நம்ம கீழே இறங்கி முடியை வெட்டிட்டு வரலாம். பட் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா $350 தான் இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பட் நான் முடி நிறையா வைக்கிறதுக்கு பார்க்க, ஏன்னா மொட்டை போட்டு கேவலமாக இருக்கான், அதனால் நம்ம முடி வைக்க முடியுமா தெரியலையே. இருக்குது, பட் $150 இருக்குது. சரி என்ன பண்ண, சரி இருங்க நான் இவனுக்கு வெட்டி பார்க்கும் இது நல்லா இருக்கான்ட்டு. எப்படி இருக்கு வெட்டுறது, நல்லாவே இல்லை கைஸ். வேணால் நம்ம இவனுக்கு போட்டு தாடி வேணால் வச்சுக்கிட்டோம், தாடி இல்லாமல் மொட்டை பையன் மாதிரி இருக்கும், அதனால் இது $350 தேவையில்லாமல் அமைக்கிட்டேன் கைஸ், தேவையில்லாமல் அமைக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம எங்கடா இருக்குது தாடி ஓகே, நம்ம இந்த $80 வச்சுக்கிடுங்க கைஸ், இது நல்லா இருக்குது ஓகேவா. $80 மட்டும் வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம காசு கொடுத்துடலாம் அந்த பையல்கிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே. ஒன்றும் இல்லை, நல்லா தான்டா இருக்க, போடா தயவுசெய்து. எவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கான் பாருங்க. வெளியே போ ஓகே, வெளியே வந்து விட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைடரை பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறான்னா, நீ கிரேஸியாக இருக்க, அதாவது காமெடியாக இருக்க அப்படிங்க ஓகேவா. பாருங்க நம்மளை பற்றி கிண்டல்லாம் பண்ணுறான்டாடி. சரி விடுங்க, என்ன பண்ணாங்க பாருங்க லுக்கை சரி கூட மயிறு என்ன பண்ணேன். சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை சாப்பாடு போய் வாங்க அப்படிங்க. என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா
சிஜே பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லை திங்கிறதுக்கு அப்படின்னா, பரவாயில்ல நீ போய் சாப்பிட்டோ நான் வேணால் காசு கொடுக்கேன் அப்படிமா ஓகேவா. ஆனால் அப்படி தான் சொல்லுவான். பட் இவன் என்ன பண்ணுவான்ட்டு நான் சொல்ல விரும்பலை ஓகேவா. ஏன்னா காட்டுறான், அவனுங்களே காட்டுவானுங்க பாருங்கள் ஓகேவா. வாங்க நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம் ஓகேவா. ஏன்னா யாருக்குன்னே இதில் ஆண்டுறதுனால இவனுங்க என்னென்னலாம் பண்ணுவானுங்க, என்னென்ன திருட்டு புத்திலாம் பண்ணுவானுங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஓகேவா. அதனால் இப்போ வாங்க நம்ம சாப்பாடு திணிக்கலாம். தெரியாமல் அதை அமைக்கிட்டேன். டே நில்றான். ஓகே நம்மள்ட்ட ஹெல்த்து பார்த்திங்கன்னா குறையா தான் இருக்குது. ஃபுல்லாக இருக்கா? ஐயோ குறையா இருந்தது அப்போலாம். பட் எப்படியோ ஃபுல்லாகிட்டு பரவாயில்ல. நம்ம இந்த 5 ரூபாக்குள்ளே தான் வாங்கி தின்றுக்கலாம். ஓகே போதுங்க, ரொம்பலாம் வேண்டாம், நம்ம வெளியே வந்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம வேறு என்னது ரைடர் ஒரு வேலையை கட்டுவான் பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா காசு இல்லைன்னே போய் திங்க சொன்னான். பட் அவன்கிட்டையும் காசு இல்லை போல், அதனால் துப்பாக்கி எடுத்து மிரட்ட போவான். இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகேவா. இருங்கந்தா அதுக்கு நம்ம கடைக்காரர் நண்பர் என்ன பண்ணுவார்னா, அதை அவனோட பெரிய கண்ணத்துக்கு இவனை சுட போகிற நின்று இப்போ நம்மளை சுடதுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பார். நம்ம அந்த நேரத்தில் தப்பிச்சிடலாங்க பாருங்கள். ஐயோ டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சொச்சோ முடிஞ்சு ஐயா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடரோட ஹோமுக்கு தான் போகணும், அதாவது வீட்டுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது நண்பர்களே. நான் வேறு தப்பான ரூட்டில் வந்துட்டேன், அதனால் நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஓகேவா. இவன் ஏதோ சொல்கிறாங்க ஓகேவா. நீ போறியா அப்படின்னு திரும்பியும் ரைடரு கேட்கான். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்க சிஜே. சரி ஏதாச்சும் ஹெல்ப்னா எங்களை கூப்பிடு அப்படிங்க. சரி கூப்பிட்றேன்ட்டு இவனும் சிஜே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, ஐயோ இது பேர் என்னது, இந்த இவங்க 2 பேர் தான் ஓகேவா. இப்போ நம்ம ஸ்கிப் வச்சுட்டு போயிடலாம் ஓகேவா. என்னடா எதுக்கு ஸ்கிப் அடிக்க அப்படின்னா, எனக்கு இது என்ன மிஷின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஓகே பார்க்கணும் நம்மளை ட்ரை எனக்கு ஐயோ எனக்கு தெரில என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது தெரியுது, நீ மூடு. ஓகே எஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடுச்சு ஓகேவா. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாலில் போய் ஸ்ப்ரே அடிக்கணும் ஓகேவா. இதுக்கு ப்ரோ அடிக்கணும் அப்படின்னா, நம்மளோட எனிமி கேங் இருக்காங்களா, அதாவது நம்ம பிங்க்கு கேங்கு ஓகேவா. அதாவது நம்ம முன்னாடியே நம்மளை வம்பளுத்தானுங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்ப்ரே, அதாவது என்னாச்சு வாலில் போய் ஸ்ப்ரே அடிச்சிருப்பானுங்க அவங்களோட பேரை போட்டு. நம்ம அதை அடித்து நம்ம கேங்கோட பேரை போய் எழுதணும் ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஸ்ப்ரே அடிக்கணும். அதில் 1 இவன் அடிச்சிட்டா இப்போ நம்ம 5 மட்டும் தான் அடிக்கணும் ஓகேவா. வாங்க நம்ம இப்போ அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே கேஸ் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு, பெயின்லாம் ஆச்சு முடிச்சாச்சு ஓகேவா. நம்ம இப்போ அடுத்த ஏரியாவில் தான் போய் அடிக்கணும் ஓகேவா. அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா. ஓகே கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் 1 மட்டும் தான் இருக்குது. அதில் நான் அப்போலேருந்து ஏறிட்டேன் கைஸ், எப்படியோ ஏறியாச்சு. இப்போ வாங்க நம்ம அந்த சைடு ஓரத்தில் தான் இருக்கும், இதை நம்ம அப்படியே இது பண்ணிக்கிடலாம். ஓகே சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம அவர் வருவார், அவர் பேர் வர மாட்டேங்கி, நம்ம தம்பி தானே, யாரே தெரில ரெடி போடா. இப்போ வாங்க இப்போ நம்ம அங்கே போனால் மட்டும் போதும் ஓகே, வேறு எதுவுமே தேவையில்ல. டேரெக்டாக இப்போ வாங்க நம்ம காரில் போய் அப்படியே நம்மளை தான் கைஸ் ஓட்ட விடுவோம். ஆமாம் நம்ம தம்பி தான் கைசுவேன். ஓகே நம்ம இங்கேருந்து அப்படியே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே வாங்க கிருட்டுன்னு நேராக நம்ம சிஜே வீட்டுக்கு போயிடலாம். சிஜே வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் வாங்க இது போயிடலாம். இதுதான் லாஸ்ட் மிஷின் ஓகேவா. இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பண்ணோம் ஓகேவா. அடுத்த வீடியோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் இல்லை நாளைக்கு வரும் ஓகேவா. வேறு மைன் கிராஃப்ட் வீடியோ தான் வரும் அப்படின்னாலும் ஓகே. சரி ஓகே கேஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிஷினை முடிச்சாச்சு. இப்போ ஏதோ நம்மள்ட்ட ஏதோ சொல்லிகிட்ருக்கான். இவன் என்ன சொல்லுவான், ஏதாச்சும் பாடுறா டேய் கஞ்ச மிஷினாக இப்போ 200 தான் கைஸ் கொடுத்துட்டு போகிறான். அங்கேருந்து நான் பெயிண்டெல்லாம் பண்ணி ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு வருவான்னா வெறும் 200 கொடுத்துட்டு போகிறான். சத்தியமாக புரியல ப்ரோ, போங்க ப்ரோ. சரி ஓகே நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா. பை கைஸ் பாய்.